மாந்தோப்பு கம்மாயா நீ வடக்க போன குதிரை எந்த குதிரடா இந்த வந்துட்டேன் விபூதி பாய் விபூதி சூடம் பயலுகடா ஏய் உட்காரு முண்டை சாமி வணக்கம் வணக்கம் நம்மளுக்கு பார்க்கணும் சாமி அப்படியா குறி வாக்கணும் பார்க்கணும்னா முட்டை என்ன தர குறி குறி வாக்கணும் ஆங்குரியா பெண் குறியா ஓடு குறி ஓடு குறியா அகராதி குதி மேலே ஓ உம்மால் அமர்ந்து வச்சு உம்மால் அமர்ந்து வச்சா அப்படி வாமடைய தாண்ட விட மாட்டேன் உன்னைய வங்காச்சியை வெட்டி கொண்டே விடுவேன் இந்த போட கொஞ்சம் எடுங்க அந்த இது கேமரா பொசிஷனை மறைக்க அப்போ அங்கிட்டு வைங்க அப்போ இப்போ எங்கனையே வைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரேம மறைக்காம என் தம்பிகளுக்கு மறைக்குதுல்ல நான் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காரேன் எங்கே வர்றியா அண்ணே இல்லையாடா போல கேவலப்படுத்திடா எங்கே வந்தாலும் என் தம்பி வருவாங்களா பொருது பொருது பயலுகடா பொறுத்தியா சாமி அது உள்ள வச்சு கண்டாலுமே திண்டு போயிட்டாடா தம்பி இருக்குடா அவன் கண்டென்ட்டை மறந்துட்டான்டா அதை பொறுத்துக்கங்கடா இவனை இப்போ அறைய மட்டும் பாருங்கடா சாமி சொல்லுங்க சொல்லுங்க நல்லதா பார்த்து தீபாவளிக்கு அமைச்சோட சொல்கிறேன் அப்படி சொல்கிறா எல்லா கண்டென்ட் அவன் நல்லா பேசுகிறேன் அவன் மூத்திரத்தை பிடிக்கிறேன் அவன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் தேங்காயில தண்ணி வச்சான் தம்பி இதெல்லாம் ரொம்ப அகராதி மயிர் இதெல்லாம் கீழே கிடந்தது அவன் தான் மறந்துட்டான்ல அவனை சுற்று விடு கர்த்தர் உன் பாவத்தை எல்லாம் ஆசிரிப்பா எம்மதமும் சம்மதம் நல்ல டைலாக் தான் அவனை பிடிச்சி சூம்பு நல்லா பண்ணுறேன் அவன் நோ மழை காலமாக இருக்கு வெயில் வரட்டும் பார்த்து என்ன சொன்னாலும் அடிக்கிறான் ப்ரோ அவன் நிறைஞ்ச கம்மாயில தண்ணி கிடக்கு அந்த கெளுத்தியும் கெண்டையும் தூண்டி ஓட்டு பிடிக்கிறேன் கிளவேன் நிறைஞ்ச கம்பா இல்ல ஆமா ஆமா பிடிச்சிருக்காரு ஒரு நாள் பிடிச்சாரு சொன்னார் நல்லா பண்றான்டா அந்த தங்கத்தை தூக்குடா அவன் எப்படி சொல்றேன் அவன் கவட்டை நக்குவேன் புத்தி வரட்டும் அதுல கெளுத்தி கண்ட கிடக்கு கவட்ட தூண்டி ஓட்ட மீனை பிடிச்சி கிளவே நீ ஏன்டா இங்கே உட்காந்த நான் இங்கேதான் தம்பி இதெல்லாம் அகராய் மாதிரி தானே சரி சரி இந்த கண்டென்ட் நான் சொல்லவே இல்லை இங்கே எப்படி வந்தாரு என் காலை செப்பைய விலக்கி விட்டு போலாம்னு சரி சரி சாமி கோச்சுக்கிறாங்க எல்லாம் நீங்க தான் பார்த்து கொடுக்கணும் மந்தோப்பு கரும்பு நீ ஆஜார மங்குவியாடா எந்த ஊரோட சாமியாரவே வாழைப்பழத்தை கடிச்சு வட்டியா ஒரு வாத்தியார் வாயில பழத்தை வச்சேன் பாடுறான் இவன் தான்டா ஸ்டூடெண்ட் தம்பி தம்பி உட்காருவேன் அந்த ஓட்டு கம்பெனி தாண்ட முடியாது உன்னை கொண்டுருவேன் எது எதுன்னு சொல்லாது அதெல்லாம் செய்யறிய என்ன மாந்தோப்பு கரையில மாடு மேய்ச்சாங்களவே ஏன்டா நான் என்னடா அது வேட்டா ஒரே சரி சொல்லுங்க எலிப்பாய் அப்ப கருவேல உள்ளுக்குள்ள மாடிக்கிட்டேன் இது வரி குதிரை சாமி சென்னைக்கால இது இருடா வந்தது யாருப்பா வந்தது யாரு நீதான்டா கண்டாலி மனை கூட்டு வந்த நல்ல டைலாக்
ஏலே சாமியார் ஒரு நியாயம் வேணாமடா. குப்பு குப்பு குப்புன்னு என்னடா செய்தி வீடி பற்ற வச்ச மாதிரி ஆடுவாங்க. எந்தா என்னை போட்டு கொள்றீங்க என்னப்பா? அது பொம்பளை குதிரை, நீ தவறியா? நான் உரி சொல்கிறேன். செக்ஸ் வேர்டு நோ ப்ரோ. அவன் எப்படி பண்ண எனக்கு மட்டும் கொடு. உண்மையிலேயே கமிட்டிக்காரர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன் நல்ல நம்ம வளத்தை லேசா வாயில வைங்க. டேஸ்ட் ஆட்டி பிக்குது. அடே அப்பா பரமக்குடி எழுதி நிற்குதடா. லேசா மொனான் வாத்தியா என்னடா நீ ரொம்ப சரி விடு. பழங்கள் இனிக்கும். பழம்னா இன்னைக்கு தாண்டா செய்யும். யார் இன்னைக்குத்தான் செய்யும் சொல்லி வரேன். சரிங்க. பரப்பு வெட்டி நாத்துப்பாவி. பரப்பு வெட்டி நாத்துப்பாவி. நாத்து முளைக்கும் போது அடிப்பூச்சி கடிக்குதா? ஆமா, வண்டு வரத்தானே செய்யும். அப்ப கிளவே மரப்பு வெட்ட கிளவி கிளை எடுக்கிறாய். ஆமா கோயிந்தா தம்பி இன்னும் மனுஷனோட பார்க்க மாட்டேன். உடுக்கு போடாம பொருளை காற்று சேர்த்து அடிச்சு போடுவேன். சரி சரி. எத்தனை தடவை நோத்தாவோட சாமி விட்டு வரேன். சரி, நான் டெப்ளேஸ் கரண்ட் போனதா நாய வேணாமா? சொல்லுங்க சொல்லுங்க சாமி. அப்ப கிளவி பாவாடைய சொருவி. கிளவே அதுல கொண்டு போய் சொருகி. அடே அடே, நீ கொடுக்குற சம்பளத்துக்கு என்னென்னதே நீ கேட்ப. என் கிளவி சொருகுனியா, கிளவி இது ஒன்றியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சாமி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் வெட்டி பேசுகிறையா? கழுத்து இதுவையா? இந்த டைலாக் பேசினாலும் இப்படி பேசாத. முக்காந்தரில் இப்போ அறைய போகிறேன். அப்போ கிளவி என்ன செஞ்சா? கிளவி எதுவும் சொல்லிடாதரா? கிழவனுக்கு ஈரம் தட்டுது. என்ன என்ன கிழவனுக்கு? கிளவி அப்ப ஒருவேளை எல்லாத்தையும் கழட்டி போட்டு காலி பையன் வைங்கலாம். அவன் சின்ன பையன் சொல்ற, நீ என்ன பண்ற? இரவு மாட்டு இலை 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 பாடத்தை கவனி. கலைய புடுங்கும் போது கிளவிக்கு கொலை நடுங்குது. கலை கொலை கலை கொலை. சரி சரி. அப்ப கிளவி நிறமாசமா இருக்கா? உன்ட்ட குறிவாக்கு வந்ததுக்கு செருப்புக்கிட்டே அடிக்கணும். வா வா. கிளவி போய் எந்த ஊர்ல நிறமாசமானா? இந்த சர்வத்தாலா ஒரு தேங்காய் உள்ள வச்சுட்டு எடுத்து போட்டு வாழைப்பழத்தை உள்ள வைக்கிறது. யாரா நீ போடா கேளு ஒப்ப முடியாது. என்னடா நீ வாத்தியாரா? வாடா வாடா வாடாக்காத. ஏற்கனவே பிளேடை மெண்டு வாயில துப்பி விட்றான். அவனை ஆசிட்டு அடிச்சிருவேன். லோக்கல் பாய். இலை நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சொல்லுங்க சாமி. அப்ப கிளவி 16 பிள்ளை வைக்கிறா. 16 பிள்ளையும் அம்பட்டி எடுத்து வரப்பு வெட்டேன். அந்த நாளையில ஒரு நாய வேணாமா? ஏல நீங்க என்னடா சொல்லிட்டே இருக்கீங்க? அவனு டைலாக் மறந்து போகும்டா. ஸ்கிரிப்ட்ல ஒன்னே தானே எழுதி கொடுத்தேன். எப்படி பார்த்தேன்? கொடுக்குற சம்பளத்துக்கு மேல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, சம்பளம் கொடுத்தானே. இப்போ மானாமரம் பைப்பாச்சில் இடம் வாங்கி போட்டிருக்காரு. மயிறு கிளவி உளுந்த வலைக்கு அழுதுக்கு கிடப்ப இல்லைங்க. கிளவி 16 உள்ள வைக்கிறான. ஒரு பன்னி குட்டி கூட அப்படி குட்டி ஓடாது. ஒரு நாய் கூட குட்டி ஓடாது. கிளவி அப்படி போற என்ன மொச்ச பேரை புதுக்கணும் மாதிரியா? என்ன செஞ்சிருப்பாங்க? கிழவனுக்கு லென்த் லாங். ஒரு 8 அடி இருக்குமா? ஓசு இப்பத்தான் திறந்திருக்கேன். போத முண்டை பயலு கட்டா கொடூரமா. இப்போ தாண்டா உனக்கு நாடகம்னே தெரிஞ்சிருக்கு. பாக்ஸை தள்ளி விட்டுருவாங்க. அவன் நகண்டுக்கிட்டே போறேன். அப்ப 16 பிள்ளையா. 16 பிள்ளையா பிறந்த 3 நாளில் மானாமதுல ஆத்துல மண்ணு ஓட்டி பொழைக்கிறாங்கடா. பிள்ளை வந்து 3 நாள்ல போய் என்ன வந்துச்சு?
மாட்டு வண்டியில் மண்ணள்ளி புடைக்கிறாங்க. நக்கிச்சு சொல்றேன் பாரு. என்ன இப்போ 3 நாள்லயே இது பண்ணுது. சொல்றத மட்டும் ஊன்னு சொல்லு. ஊன்னு சொல்லவா? ஊம். ஓ ஒரு ஊம் தெரிஞ்சு சரி. அப்ப கிளவே கவட்டில் புண்ணு நைஸா சொல்லியா? கிளவி மறுபடியும் முழுகாம இருக்கா. ஆச்சரியமா எப்படின்னு கேள்றா, ஊன்னு சொல்லாத. சரி சரி, எப்படி மறுபடியும் கிளவி 16 உள்ள வத்து மறுபடியுமா? அந்த காலத்திலே அரிப்படுத்த முடியாது இருந்திருப்பா. சரி, என்னமோ செஞ்சிருக்காங்க. அப்ப வீட்டுல மாடு கத்துதுடா. அப்படிதான் கத்து. ஏன் கத்துச்சுன்னு கேளு. ஏன் கத்துச்சு? மாடு நரசனையா இருக்கு. மாடுமா? கிழட்டு போய் ராத்திரில ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கான். அது காலட்ட வேலை. சேரக்கீரை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அதான் லென்த்து கிடைக்கும். மாடு கண்டு ஓடுது. போட்டுச்சா? சரி. மாடு கண்டு ஓட்டுச்சா? சரி சரி. ஆங்கண்டா பெங்கண்டா. ஏலே இருங்கடா. காலங்கண்டு ஓடுது மாடு. காலங்கண்டு. சரி சரி. போட்ட மாட்டுக்கு மடுவாக்கானா. கிழமை லைட் அடிச்சு தேடுறான்டா நம்ம கிழமை. 20 வருஷம் ஆனாலும் மடு மசூரில் கூட இருக்காரு. ஏன்? காலங்கண்டுக்கு காலை தூக்கிட்டு பார்த்தா